போஸ்ட்மேன்னா அமெரிக்கா கொடுக்குற தகவலை எடுத்துகிட்டு போய் ஈரானுக்கு கொடுக்குறது, ஈரான் கொடுக்குற தகவலை தூக்கிட்டு போய் அமெரிக்காவுக்கு கொடுக்குறது. இது தவிர்த்து அப்படி போர் நிறுத்தம் வந்திருந்தா இஸ்லாமாபாத்தில் எல்லாம் ஒப்பந்தத்தை கையெழுத்துருக்கணும். ஜெனிவா கேம் போகிறாங்க சுவிட்சர்லாண்டுக்கு. போஸ்ட்மேன் வேலை பார்த்தான், நான் தான் போஸ்ட்டை டெலிவரி பண்ணேன், நான் தான் போஸ்ட்டை டெலிவரி பண்ணேன், நான் தான் போஸ்ட்மேன் சொல்லிக்கிறான். சொல்லிட்டு போட்டுமே, என்ன இருக்குது? இந்தியா யாருன்னு உலகத்துக்கு தெரியும், அமெரிக்கா யாருன்னு இந்தியாவுக்கு தெரியும், இந்தியா அமெரிக்கா உறவு என்னன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். ஸோ லெட்ஸ் நாட் கோ டு தட் பாயிண்ட். பாகிஸ்தானை மையமாக வச்சு இந்த போர் நிறுத்தம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் என்னோட பதில் அழுத்தம் திருத்தமாக நோ. ஈரானை முழுசாக நம்புகிற நிலைமைக்கு அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா முழுசாக நம்புகிற நிலைமைக்கு ஈரான் சுத்தமாக இல்லை. இவங்க 2 பேரும் நம்புகிற நிலைக்கு இஸ்ரேல் இல்லை. இந்த போர் ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கா என்று பார்த்தால் இல்லை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் இந்த நிறுத்தம். இஸ்ரேல் ஈரானை நாளை தாக்க நேரிட்டால் ஈரான் நேரடியாக தாக்காமல் ஹிஸ்புல்லாவை வைத்து இஸ்ரேலை தாக்க முடியும். இங்கே அடித்தா அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணி அங்கேருந்து இங்கே அடிக்கிறது. நல்லா இருக்குல்ல விளையாட்டு? இந்த விளையாட்டு ஆடிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மொத்த அரபு நாடுகளை நாசப்படுத்திட்டார் ட்ரம்ப். என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்ட, நம்ம 2 பேரால உலகமே கெட்டது போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. 32% எண்ணெய் வர்த்தகம் முடங்கிடுச்சு. என்ன ட்ரம்ப் சொல்லிக்கலாம், அடி வாங்கினது நான், கோப்பை எனக்கு தான் சொல்லிட்டு. பட் அதுக்கெல்லாம் கோப்பை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடி வாங்கினது அமெரிக்கா தான். அவர் சொல்லியிருக்கார், ட்ரம்ப் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நாங்கள் வியட்நாம் போர் மாதிரி பல ஆண்டுகள் எல்லாம் இது நடக்கலை, இதை நாங்கள் 3 மாதத்தில் முடிச்சிட்டோம். 3 மாதத்தில் முடிச்ச உலக பொருளாதாரத்தையும் சேர்த்துல முடிச்ச. ஒரு கொண்ட குறிக்கோளை ட்ரம்ப் அடையவில்லை என்பது உண்மை. ஒரு போர் குறிக்கோளை கூட அடையலை. அச்சம், நாணம், பயிர்ப்பு என்பது தமிழில் தான் சொல்லியிருக்கேன். அமெரிக்க இராணுவத்துக்குள்ள இது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போர்ல தான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியில அமெரிக்க இராணுவம் கிரவுண்ட்ல இறங்கி சண்டை போடுறதுக்கு தயாரா இல்லை. அமெரிக்கா தனிமைப்பட்டதால் இப்போ போர் நிறுத்தத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா இஸ்ரேலை தனிமைப்படுத்த பார்க்குது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போது போர் நிறுத்துறதா ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. ஈரானுமே கிட்டத்தட்ட ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம இஸ்ரேல் தான் அப்பப்போ லெபனானை சீண்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது அப்படி பக்கம் இருக்கும்போது இப்போ போர் நிறுத்தத்துக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இன்னும் ஆரம்பிச்சிட்டாங்களே சார், இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? நான் ஏதாவது சொன்னால் திரும்பி ஒரு பாகிஸ்தானை திட்டிகிட்டே இருக்காருன்னு வேற சொல்கிறீங்க நீங்களும். அப்படின்னா போர் நிறுத்தத்தை பற்றி சொல்லுங்க. ஏங்க, லெட்டர் டெலிவரி பண்ணவெல்லாம் போருக்கு நிறுத்திட்டான்னு சொன்னால் எப்படிங்க? போஸ்ட்மேனும் ஒரு காலத்தில் புறாக்காக போரா, ஏன்னா அக்க போரா இருக்கிறதேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு புறாவை தூத்து விடுவாங்க. பிஜியன் அப்படின்வாங்க, அது பேர் குருவி அப்படின்வாங்க. திரும்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டைம்ஸில் போஸ்ட்மேன் அப்படின்வாங்க. போஸ்ட்மேன்னா அமெரிக்கா கொடுக்குற தகவலை எடுத்துகிட்டு போய் ஈரானுக்கு கொடுக்குறது, ஈரான் கொடுக்குற தகவலை தூக்கிட்டு போய் அமெரிக்காவுக்கு கொடுக்குறது. இது தவிர்த்து அப்படி போர் நிறுத்தம் வந்திருந்தா இஸ்லாமாபாத்தில் எல்லாம் ஒப்பந்தத்தை கையெழுத்துருக்கணும். ஜெனிவா கேம் போகிறாங்க சுவிட்சர்லாண்டுக்கு. அவள் பாகிஸ்தானுக்கு வர்றதுக்கு ஈரானுக்கே பயமாக இருக்குல்ல, அமெரிக்காவுக்கும் பயமாக இருக்குல்ல. அவள் பாகிஸ்தான் எந்த விதத்தில் போஸ்ட்மேன் வேலை பார்த்தான், நான் தான் போஸ்ட்டை டெலிவரி பண்ணேன், நான் தான் போஸ்ட்டை டெலிவரி பண்ணேன், நான் தான் போஸ்ட்மேன் சொல்லிக்கிறான். சொல்லிட்டு போட்டுமே, என்ன இருக்குது? சொல்லுவாங்க இந்தியா அது கூட இல்லையேன்னு. இந்தியா போஸ்ட்மேன் வேலையெல்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை. G7 மாநாட்டில் இந்தியாவை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா நான் பேசினேன் விரிவாக. இந்தியா யாருன்னு சொல்லி இந்தியா உலகத்துக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும்னு சொல்லிட்டு இந்தியா யாருன்னு உலகத்துக்கு தெரியும், அமெரிக்கா யாருன்னு இந்தியாவுக்கு தெரியும், இந்தியா அமெரிக்கா உறவு என்னன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். ஸோ லெட்ஸ் நாட் கோ டு தட் பாயிண்ட். பாகிஸ்தானை மையமாக வச்சு இந்த போர் நிறுத்தம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் என்னோட பதில் அழுத்தம் திருத்தமாக நோ. வாய்ப்பில்லை ராஜா. அதுதான். ஓகே சார். இப்போ இந்த போர் நிறுத்தத்தினால இப்போ பல பிரச்சனைகள் இப்போ சால்வுக்கு வந்துருமா என்ன? இந்த கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு சூழ்நிலை பழைய இயல்பு நிலை திரும்புறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. வாய்ப்புகள் உள்ளது இயல்பு நிலை திரும்புவதற்கு. ஏன்னா குறிப்பிட்டு ஒரு 60 நாள் வரைக்கும் ஒரு பாஸ் கொடுக்க போகிறாங்க போருக்கு. 60 days டெக்னிக்கல் பாஸ். இந்த ஜெனிவா இந்த முன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டில் நிறுத்துகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 60 day பாஸ் விட போகிறாங்க. அந்த 60 day பாஸில்
இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவங்க பேசி தீர்த்துக்கிறதுக்கான ஒரு பீரியடாக இருக்க போகுது அந்த 60 நாட்கள். அது வரைக்கும் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அதனாலேயே முழுமையாக ஸ்டெபிலைஸ் ஆகிடுமா, இல்லை எல்லா விஷயமும் வந்து இயல்பு நிலை திரும்பிடுமா, பிப்ரவரி 28க்கு முன்னாடி இருந்த நிலைக்கு திரும்பியும் உலகம் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம். ஏன்னா இன்னும் நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட் டெபிசிட் அப்படின்வாங்க. ஒருத்தர் மீது ஒருத்தர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மிக 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 குறைவாக உள்ளது. ஈரானை முழுசா நம்புற நிலைமைக்கு அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா முழுசா நம்புற நிலைமைக்கு ஈரான் சுத்தமா இல்லை. இவங்க 2 பேரும் நம்புற நிலைக்கு இஸ்ரேல் இல்லை. இந்த போர் ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கா என்று பார்த்தால் இல்லை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் இந்த நிறுத்தம். இஸ்ரேல் சைடுக்கும் சேர்த்து அமெரிக்கா கையெழுத்து போடுறோம். இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்களா என்ன சார், ஓகே போர் நிறுத்திக்கலான்னு? பெஞ்சமின் நித்தியாவு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், பென்கவீர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், இஸ்ரேல் ஜெருசலம் போஸ்ட்லேருந்து வரக்கூடிய நிறைய, அதாவது அவங்களோட முக்கியமான பேப்பர் என்று கருதப்பட்டு ஜெருசலம் போஸ்ட்லேருந்து வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து படித்தா இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு ஈரான் வந்து ஒரு டர்ட்டி பாம்பை பண்ணி எங்கள் மேலே வீசினா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வேற எழுப்பியிருக்காங்க. ஹிஸ்புல்லாவை முழுமையாக தகர்க்காமல் இந்த போரை நிறுத்தினா எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈரானோட செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியாக ஹிஸ்புல்லாவை பார்க்கப்படுது. ஒருவேளை இஸ்ரேல் ஈரானை நாளை தாக்க நேரிட்டால் ஈரான் நேரடியாக தாக்காமல் ஹிஸ்புல்லாவை வைத்து இஸ்ரேலை தாக்க முடியும். இங்கே அடித்தா அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணி அங்கேருந்து இங்கே அடிக்கிறது. நல்லா இருக்குல்ல விளையாட்டு? இந்த விளையாட்டு ஆடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த போர் நிறுத்தம் எதுக்கு தேவைன்னா, இந்த முழு நேரமாக இந்த போர் நிறுத்தம் வரலன்னா பிராந்தியமே பிரச்சனையில் மாட்டிக்கும். ஆல்ரெடி மாட்டிக்கிட்டு இருக்கு. சரி, ஈரானால் போரை தொடர முடியும், ஈரானுக்கு வந்து வலிமை உண்டு, அது இதுன்னு சொல்கிறவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஈரான் கிட்ட டாம் கேட்ஸ் 4 F4 F14 டாம் கேட்ஸ் இருக்குது. F4 எல்லாமே 1970கள் விண்டேஜ் ஏர்கிராஃப்ட். 1970 early 1980களில் வந்த போர் விமானங்கள். அந்த விமானங்களை வச்சுட்டு இன்றைக்கி சண்டை பண்ண முடியாது. ஈரானோட விமானப்படை வலுவிழந்த நிலையில் உள்ளது. அவங்களோட ட்ரோன்கள், ஏவுகணைகளை வச்சு சண்டை போட முடியும். அதே போல் அவங்களோட கப்பல் படை ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ இது எத்தனை நாள் இந்த போரை நீடிக்கிறாங்களோ அத்தனை நாள் வந்து வெறும் ஈரானுக்கான நஷ்டமாக இதை பார்க்கக்கூடாது. மொத்த அரபு நாடுகளுக்கும் இது நஷ்டம் தானே. ஆமாம் சார், மொத்த அரபு நாடுகளுக்கு நஷ்டம் தானே. ஸோ ஈரானை மாத்திரமா அமெரிக்கா வந்து ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சது எக்கனாமிக்கலி. அவங்க மாத்திரமா வந்து கண்ணில் ரத்தம் சிந்தினாங்க. கூட சேர்ந்து ஏண்டா உன்னை பாவம் போட்டோன்னு உன்னை வந்து குறவடை வரைக்கும் சோறு போட்டு கூப்பிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்த அரபு நாடுகளை நாசப்படுத்திட்டார் ட்ரம்ப். என்னால் நீ கெட்ட, உன்னால் நான் கெட்ட, நம்ம 2 பேரால உலகமே கெட்டது போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. 32% எண்ணெய் வர்த்தகம் முடங்கிடுச்சு. லேட்டஸ்ட் ட்ரோன் டெக்னாலஜி எல்லாம் வச்சு புதுசாக பண்ணி எல்லானோ பண்ணி இஸ்ரேலோட ஈரானோட தலைமையை வந்து அடித்தாங்க. சரி அடித்தாங்க, அதனால் ஈரான் வந்து நிலை குலைஞ்சி துண்டு துண்டாக சதுரடிச்சா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சா, அவங்க யுரேனியமை ஒப்படைச்சிட்டாங்களா, அவங்களோட கர்க் ஐலாண்டை கேப்சர் பண்ணிட்டாங்களா, அவங்களோட சண்டை போடும் தன்மை குறைந்து விட்டதா, அவங்க ஹார்மோஸை வந்து மூடாமல் விட்டாங்களா, அவங்க மற்ற அரபு நாடுகள் மீது தாக்குதல் செய்யாமல் விட்டாங்களா, அமெரிக்காவோட பேஸுகளை ஒட்டுமொத்தமாக அடிக்காமல் விட்டாங்களா பாருங்க. அப்போ போரை யார் வின் பண்ணுறது? வேணுமா ட்ரம்ப் சொல்லிக்கலாம், அடி வாங்கினது நான், கோப்பை எனக்கு தான் சொல்லிட்டு. பட் அதுக்கெல்லாம் கோப்பை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடி வாங்கினது அமெரிக்கா தான், கோப்பையெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே சார், இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்களே, இப்போ எல்லா ஷிப்பும் ஃப்ரீயாக மூவ்மெண்ட்டில் இருக்கா என்ன? ஆல்ரெடி 900 ஷிப்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து மூவ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து, அதாவது எப்படிறான்னா, இந்த கதை விட்டு வெளியே போனால் வெளியே போகிறதுக்கு ஈரான் வந்து என்ன கேட்டு போ அப்படின்ட்டு, அந்த மெயின் கதவை விட்டு வெளியே போகிறதுக்கு என்ன கேட்டு போகணுன்ட்டு அமெரிக்கா சொல்லுது. ஓ டே எவன் போடுறா நான் படுறது? எத்தனை பேர் கிட்ட நான் பர்மிஷன் கேட்பேன்? உள்ள போனோன்னா பர்மிஷன் கேட்குறேன், வெளியே வரேன்னா பர்மிஷன் கேட்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு பிரச்சனை. சரி, நீ ஈரானோட போக்குவரத்தை மாத்திரமா நிறுத்தி வச்சிருக்க. நீ என்ன பண்ண, ஈரானோட கப்பல் வந்தா நான் நிறுத்துவேன். அவன் என்ன பண்ணா, என் கப்பல் நிறுத்தும் போது எந்த நாட்டுக்கு அப்புறம் போகக்கூடாதுன்னு அவன் நிறுத்திட்டான். முடிஞ்சு போச்சா கதை? இப்போ எல்லா கப்பலும் ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. எல்லா கப்பலும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு படத்துல வடிவேல சொல்ல இருப்பாருங்க,
இந்த தாரை தம்பட்டு கிளப்புங்கள் அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாரும் இன்ஜினை கிளப்புங்க, உங்க போக்குவரத்தை ஸ்டார்ட் செய்யுங்க, எண்ணெய் வர்த்தகம் எல்லா திக்கிலும் பரவட்டும் அப்படின்னாரு. கொஞ்சம் பொறு, டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் நீ சைன் பண்ணு, நான் சைன் பண்றேன். என் காசு 24 28 பில்லியன் டாலர் இருக்கு, முதல்ல அது என்கிட்ட ஒப்படை, நீ சைன் பண்ணு, நான் கொடுக்குறேன். இல்லை நீ காட்டு, நான் சைன் பண்றேன். நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கும் தெரியும். இது இல்லாமல் மற்ற அரபு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எனக்கு 300 பில்லியன் டாலர் எனக்கு ரிப்பரேஷன், என் மேலே சண்டை தொடுத்ததுக்கான காசு கொடுக்கணும். அதான் ஜேடி வேன்ஸுமே சொல்லியிருக்காரு சார், 300 பில்லியன் டாலர் வந்து ஈரானுக்கு வந்து நஷ்டஈடா கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ நீங்க தோத்ததால தான் நஷ்டஈடு கொடுக்குறீங்க. இல்ல சார், ரொம்ப நான் ஏன் தெரியுமா சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு பேசுறேன். அப்போ இதுக்கு முன்னாடி பேசினவங்க வந்து மாத்தி பேசினவங்க இருக்காங்க, அதன்னும் அப்படின்னு சொல்லி பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. அங்கே சிரிப்பவர்கள் சிரிப்பட்டும், அது ஆணவ சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கணுங்க. நீங்க சகட்டு மேனிக்கு உங்களுக்கு டிஆர்பி கிடைக்கும், நீங்களும் எல்லார்கிட்டையும் கேட்டீங்க. இன்னைக்கு நான் என் மாதிரி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கணேஷ்குமார் சார் மாதிரி அதை பாக்குறவங்க கன்ஃபியூஸா பேசுறவங்க இன்னைக்கு நாங்க சொன்னதானே ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன் சார் நீ ரொம்ப அடி வாங்கிட்டா இருந்தா கொஞ்சம் காசு வச்சுக்கிடா அப்படின்னு கூட அமெரிக்கா கொடுக்கலாமே. அதுக்கு எதுக்கு 300 பில்லியன் டாலர் கொடுப்பானே? அமெரிக்கா வந்து லேஸ்ல அவனுக்காக காசு கொடுத்துருமா? அதுக்கு எதுக்கு 300 பில்லியன் டாலர் கொடுப்பானே சொல்லுங்க? 3 பில்லியன் டாலர் கூட கொடுக்கலாம்ல. சரி, ஈரான் வந்து இப்போ என்ன சொன்னா நேவிகேஷன் சார்ஜுன்னு போட போறாங்க, டோல் சார்ஜுன்னு போட போறது இல்லை, நேவிகேஷன் சார்ஜுன்னு போட போறாங்க. வரக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு பேரலுக்கு $1 அப்படின்னு சொல்ற கணக்கு போட்டு அமெரிக்கா வந்து கூடாது செல்லாது அப்படின்றாங்க. அமெரிக்கா ஈரான் என்ன சொல்றான், ஒமானும் நானும் சேர்ந்து நாங்கள் போடுவோம், உன்னால பண்ண முடிஞ்சது பண்ணிக்கோ. இன்க்ளூடிங் இந்தியன் ஷிப்புக்குமா சார்? எல்லா ஷிப்ஸுக்கும் நடக்கும். ஆஹா, இதனால அப்புறம் ஆயில் ரேட் இன்க்ரீஸ் தானே சார் ஆகும்? இன்னைக்கு என்ன குறைஞ்சிருக்கு? இப்போ அதாவது எப்பெல்லாம் ஆயில் ரேட் வந்து மலமலான்னு ஏறுதோ அப்பெல்லாம் வந்து போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு அறிவிப்பாரு. உடனே கொஞ்சம் கம்மியாகும், ஸ்டாக் மார்க்கெட் ஏறும், ஆயில் ரேட்டு குறையும், திரும்பியும் வந்து அவன் இங்கிட்டு இவர் அங்கிட்டு மாத்தி அடிச்சுப்பாங்க, திரும்பி புசு ஏறும். இந்த விளையாட்டை தான் 105 நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், இது 106வது நாள். இப்படியே போச்சுன்னா வெள்ளி விழாவை கொண்டாடிடுவாங்க போல இருக்கு. அதாவது 125வது நாள் தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வேற அவர் சொல்லியிருக்காரு, திருவாளர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து வியட்நாம் போர் மாதிரி பல ஆண்டுகள் எல்லாம் இது நடக்கல, இதை நாங்க 3 மாதத்துல முடிச்சிட்டோம். 3 மாதத்துல முடிச்ச உலக பொருளாதாரத்தையும் சேர்த்துல முடிச்ச. உன் நாட்டுல $2 போயிட்டு இருந்த பெட்ரோல் இன்னைக்கு $6 போயிட்டு இருக்கு. வயிறு அடிச்சுட்டு அழுகுறான் அமெரிக்கால இருக்க மிடில் கிளாஸ். இன்ஃப்ளேஷன் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு அமெரிக்கால. அடுத்து வரப்போற தேர்தல், அதாவது மிட்டம்ஸ் அமெரிக்கால வரப்போகுது, இடைத்தேர்தல்கள். அதுல ட்ரம்போட கட்சிக்கு ஊதியாச்சு. இவருக்கு என்ன, கண்ணதாசன் லைன் தான் ஞாபகம் வருது, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் அவனுக்கு என்ன, வெள்ள மாளிகையில உட்காந்துட்டு அவர் அப்பப்போ பேசிக்கிட்டே தூங்கும், எல்லா நாளும் பண்ணுவாரு. நாங்க தானே கட்டுறோம் வரிய. ஒரு போரை தொடங்கிறதுக்கு முன்னாடி, இதுதான் நான் இன்னைக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி இருக்குமா நான் உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார்ன்னு போட்டு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ். அந்த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவே இந்த போர்ல சாட்டிஸ்ஃபை ஆகலன்றதுதான் உண்மை. இன்னைக்கு ஒத்துக்கிறீங்களா? ஆமா, ஒரு கொண்ட குறிக்கோளை ட்ரம்ப் அடையவில்லை என்பது உண்மை. ஒரு போர் குறிக்கோளை கூட அடையல. அவுரங்கசீப் ஒரு காலத்துல மராத்திய வீரர், ஹிந்து ஹிருதய சாம்ராட்டான சத்ரபதி சிவாஜி மகாராஜை பற்றி சொல்லும்போது, அது என்ன மலையில் ஒளிர எலி அப்படின்னாரு. 20 வருஷம் அவுரங்கசீப்பை வந்து டெக்கன், அதாவது மகாராஷ்டிரா அந்த பகுதிகளிலேயே கட்டி போட்டு வச்சிட்டார் சிவாஜி. அவுரங்கசீப்பை பிடிக்க முடியலையே, உயிரோட சிவாஜி என்னைக்கும் பிடிக்க முடியல. சம்பாஜியை கொன்னப்புறம் ரிட்டர்ன் போகிறதுக்குள்ள கஜானா காலி, முகல் சாம்ராஜ்யமும் காலி. முகல் சாம்ராஜ்யத்தோட சோழியை முடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சீக்கியர்கள், இன்னொரு பக்கம் மராத்தியர்கள். மறந்துடக்கூடாது, நம்ம முடிச்சே போட்டாங்கல்ல அவங்க. அது என்ன தம்ம தூண்டி எலி, அதை போய் பெரிய விஷயமா, அது மலையில ஏதாவது பொந்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. எலியும் பொந்துல ஒளிஞ்ச, மலையில போய் பொந்துல ஒளிஞ்சா பிடிக்கிறது கஷ்டம்ன்ட்டு அவனுக்கும் புரியல. எதிரியை குறைச்சி மதிப்பிடக்கூடாது என்ற அடிப்படை தத்துவம், போர்ல இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவமே வந்து ட்ரம்ப் புரிஞ்சிக்கல. ஏன்னா ட்ரம்ப் வந்து அவருக்கு ஆமாசாமி போடுறவங்களை எல்லாரையும் பென்டகன்ல ஆஃபீஸர்ஸ் ஆக்குனாரு, இன்க்ளூடிங் டான் கேன், இப்போ இருக்கிற ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். சரி, அவர் ஆக்கினா பரவாயில்ல, அவரோட போர் மந்திரி வேற, அதாவது செக்ரட்டரி ஃபார் வார்
டிஃபென்ஸ் செக்ரட்டரி இல்லை, முன்னதான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவர் பேர் மாத்திட்டார், செக்ரட்டரி ஃபார் வார் ஆகிட்டார். அவர் வார் பண்றதோட அவர் வந்து ஞானஸ்தானம் பண்றதும் மத போதனை கூட்டம் நடத்துறதுல தான் ஆர்வம் அதிகம் செலுத்துறாரு. பென்டகன்ல எல்லாரும் பைபிள் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றது, இந்த மாதிரி சேட்டை நிறைய பண்ணிட்டு இருக்காரு. பீடெக்ஸ் மஸ்கிள்ஸை காட்டிக்கிட்டு இப்படி காட்டிக்கிட்டு அந்த முடி எடுத்து வாரிக்கிட்டு உட்கார வச்சு செய்யின்னு செஞ்சாங்க அவரை காங்கிரஷியல் கமிட்டியில் ஹியரிங்ஸில். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கிட்ட போனார், ஐயா சாமி இந்த வாரம் தொடர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, முடியாது செல்லாது போ அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 208க்கு 215 என்ன ஓட்டு வித்தியாசத்தில் இந்த போர் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லு பாஸ் ஆச்சு. ட்ரம்ப் வந்து இது தேச துரோகம் அப்படின்னு சொன்னார். ஸோ ட்ரம்ப்புக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ரெண்டாவது, அவரோட ஆர்மியோட வீக்னஸஸ், ஒயிட் எலிஃபென்ட்ஸ் அப்படின்வாங்க, இந்த சோ கால்டு பிக் ஏர்கிராஃப்ட் கேரியர், நியூக்ளியர் ஏர்கிராஃப்ட் கேரியர், ஆல்மோஸ்ட் ஜலசந்திக்குள்ளேயே நுழைய முடியல. கெரால்டு ஃபோர்ட் அங்கேருந்து ஓடி போச்சு, அப்ரஹாம் லிங்கன் இங்கேருந்து ஓடி போச்சு, எஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரஷ்யாவால் கொடுக்கப்பட்ட S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் போரில் லேட்டராக தான் வந்தது, ரஷ்யா கொடுத்தது. அந்த கொடுத்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணிச்சு, அமெரிக்காவோட டாமஹாக் ஏவுகணைகள்லேருந்து பேட்ரியாட்லேருந்து எல்லாத்தையும், எஸ்பெஷலி டாமஹாக்ஸ், பேட்ரியாட் இன்டர்செப்ட் பண்ண முடியாது, ஏன்னா பேட்ரியாட்டே இன்டர்செப்டர் தான். அவங்க அந்த நாட்டுக்குள்ளே போனால் தான் பேட்ரியாட் ஒர்க் ஆகும். இந்த நாட்டுக்குள்ளே வருது, டாமஹாக் வரும்போது டாமஹாக்கை இன்டர்செப்ட் பண்ணி தடுக்க ஆரம்பிச்சு S-400 மிசைல் டிஃபென்ஸ். பத்தாவதுக்கு அவங்க பிளேன்களை வேற தாக்க ஆரம்பிச்சது, அமெரிக்க பிளேன்களை, அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸு. அதால் அந்த பிளேன்களோட மவுசும் குறைஞ்சிது. சேத்துலையும் வாங்கியாச்சு, சோத்துலையும் அடி வாங்கிச்சு, ரெகுலர் டைலாக் தான் இது. அது மாதிரி பொருளாதார ரீதியிலையும் அமெரிக்கா இதில் வீழ்ச்சியை சந்திச்சுது. இராணுவ ரீதியிலையும் கொண்ட குறிக்கோள் அணு ஆயுத உற்பத்தியை தடுக்க முடியல, ஈரானோட ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியல, ஏவுகணைகளை வந்து அவங்க உற்பத்தியை தடுக்க முடியல, ட்ரோன் உற்பத்தியை தடுக்க முடியல, அவங்களோட சொந்த பேஸ்களை காப்பாற்றிக்க முடியல, அவங்களோட நட்பு நாடுகளான அரபு நாடுகளை காப்பாற்ற முடியல, இஸ்ரேலை காப்பாற்ற முடியல. என்ன சாதிச்சாங்க? அப்புறம் எப்படி சார் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க? இப்போ சைன் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே சார், 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்களே, அந்த டீல் காரணம் ஈரானுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில உண்மைகளை உண்மையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து அவங்க சைன் பண்ணிட்டாங்களா சார்? அதாவது நாங்கள் வந்து நியூக்ளியர்லாம் எடுத்துருவோம் நாங்கள். இல்லை, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ கேட்டால் தானே கொடுக்கறதுக்கு. நான் அந்த எங்கெல்லாம் வந்து என்ரிச் பண்ணிட்டு இருந்தோனோ அந்த சுரங்கங்களையே கீழே தானே அண்டர் கிரவுண்ட் தானே என்ரிச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே போகிற வழித்தடத்தையே வந்து குண்டு வச்சு தகர்த்து அதை மூடிட்டாங்க. ஐயோ, என்ன ஐயோ, அதை நம்பி தான் சார் ஈரான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இல்லை, ஈரான் நினைச்சா நாளைக்கு எக்ஸ்கவேட் பண்ணி அவனுக்கு மாற்று வழியை வச்சு அவன் உள்ளே போயிடுவான். அமெரிக்கா போய் இன்னைக்கு அதை போய் தூக்கிட்டு வரணும்னா எப்படி போய் தூக்கிட்டு வருவான்? கர்க் ஐலாண்டை நாங்கள் இன்வைட் பண்ணுவோன்னுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, குர்து படைகளை வச்சு தெஹரானை கைப்பற்றுவோன்னாங்க. என்னைக்காவது அவங்க சொன்ன ஒரு விஷயமாவது அவங்களால வான்வழி தாக்குதல்கள் தவிர்த்து நிலவழியிலேருந்து எந்த தாக்குதல் பண்ணாலும் அச்சம், நாணம், பயிர்ப்பு என்பது வந்து தமிழில் தான் சொல்லியிருக்கேன். அமெரிக்க இராணுவத்துக்கு கூட இது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போரில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியில் அமெரிக்க இராணுவம் வந்து கிரவுண்டில் இறங்கி சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லை. அந்த தெம்மும் அந்த தைரியமும் அவங்களுக்கு இல்லாத காரணம் ஆப்கானிஸ்தானில் அவங்களுக்கு நடந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ். வியட்நாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருந்தது. ஒருவேளை இங்கே மாட்டிக்கிட்டோம்னா வியட்நாம் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நம்ம கொத்தா மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம். ஸோ ஈரான் வந்து இட் இஸ் நாட் ஈராக்கி ஈரானியை ஒப்பிடுறதே ஒரு பெரிய ஒரு அபத்தம். ஈரானோட சைஸ்க்கும் ஈராக்கோட சைஸ்க்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஈரான் பல மடங்கு அதிகம், ஆப்கானிஸ்தானோடையும் அதிகம் சைஸில். ஸோ ஈரானை வந்து கலாச்சார ரீதியில், மொழி ரீதியில், இராணுவ ரீதியில் எல்லாத்துலேயுமே ஈரானோட தாக்கு பிடிக்கும் தன்மை, சகிப்புத்தன்மை, போர் புரியும் தன்மை முற்றிலும் மாறுபட்டது. அதனால் ஈரானில் வந்து அந்த ஆட்சி மேலே கோபம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஆட்சி மேலே கோபம் இருக்குது. இப்போ அந்த ஒரு காரணத்துக்காக கூட தான் அந்த ஆட்சியாளர்கள் இப்போது இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போர் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு இழுபறி போராக மாறிடுச்சு. டெய்லி தாக்குதல்கள் குறைஞ்சிடுச்சு. அரசல் புரசலாக தான் சண்டை நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் இருக்கிற அதே டைமில் இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா,
மக்கள் போர் நின்ன பிற்பாடு அவங்களோட தேவைகளை கேட்டு ரோடுக்கு வருவோம். ரேஷன் கடையில் அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, அவங்களுக்கு டெய்லி சப்ளைஸ் வருதா, பிரெட்டு கிடைக்குதா, கிடைக்கலையா, இதெல்லாம் அவங்களோட அத்தியாவசிய தேவைகள். கரண்ட்டு, தண்ணி, இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறது முக்கியம். ஸோ இது அரசாங்கத்தின் மீது அழுத்தம் வரும்போது அரசாங்கம் வந்து அதை கவனிக்குமா இல்லை போர் பண்ணுமா? போகிறப்போ ஒன்று சேர்ற மக்கள் இது போர்க்காலம், இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து முன்னொரு நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டில் இப்போ வந்து ஈராக் மாதிரி நம்மளை ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து இதே அரசுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ அதனால் அந்த அரசு வந்து கொஞ்சம் சற்றே முழித்து கொண்டது. இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் சைனாவும் கூட இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து உன்னோட டேர்ம்ஸை நீ ஒத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கான ஒப்பந்தம் படுத்துக்குச்சு. மார்க்கோ ரூபியோ பேசி கையெழுத்திட்டப்பட்ட ஒப்பந்தம் அங்கே இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏப்ரலில் அங்கே அட்டாக் பண்ண லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. அது ஃபெயிலியரில் முடிந்தது. ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் வந்து அதை புறந்தள்ளிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு பார்த்தாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கூட இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்குவதை நிறுத்தவில்லை. அதான் சார், ஈரானுடைய ஃபர்ஸ்ட் லைனே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெபனான் தாக்குறத நிறுத்துங்க, அப்போ தான் நான் போர் நிறுத்தம் பாங்க. முழு பிராந்திய போர் நிறுத்தம் which includes Lebanon, which includes Israel. அப்படின்னு பார்த்தா இன்னும் இஸ்ரேல் லெபனான் அட்டாக் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க அப்போ சின்ன சின்னதா. அதனால தான் இப்போ வந்து இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனைனா இந்த போரை இப்படி அப்ரப்டா நிறுத்த முடியாது. நிறுத்தினா வந்து ஒரு யாம் கிப்பூர் வாரில் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததோ 73ல் இஸ்ரேல் வந்து முதல்ல அந்த போரில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் முதல்ல தோத்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இடுவரி போரை முடிஞ்சு கடைசியில் போர் நிறுத்தம் வந்தது. கடைசியில் இஸ்ரேல் வந்து சினாய் பெனின்சுலா எது 67ல் கைப்பற்றினாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட இன்னைக்கு இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தம் நடந்தா சதன் லிட்டனியை தாண்டி அந்த நதியை தாண்டி போய் லெபனானுக்குள்ள போயிட்டு அவங்க கைப்பற்றிய பகுதிகளில் இருந்து திரும்பி இஸ்ரேல் பின்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டா திரும்பி ஹிஸ்புல்லாக்கு அது சாதகமா முடியும்ன்றது இஸ்ரேலோட சிந்தனை. அப்ப இஸ்ரேல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, இனி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் அவங்களுக்கு வேற வழி இல்லை. இஸ்ரேல் இப்போ வந்து அமெரிக்கா தனிமைப்பட்டதால் இப்போ போர் நிறுத்தத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா இஸ்ரேலை தனிமைப்படுத்த பார்க்குது. அடிப்படையா இஸ்ரேல் வந்து சப்ஸ்டியூட் தான், அமெரிக்காவோட சப்ஸ்டியூட், அமெரிக்காவோட ப்ராக்சி. அந்த ப்ராக்சி இன்னைக்கு வந்து அந்த ப்ராக்சியே அமெரிக்கா வந்து கைவிடுது. இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புறதுக்கு எனக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒரு குறிக்கோள் அமெரிக்கா அடைஞ்சது. அந்த விஷயத்துல அமெரிக்கா வந்து தெளிவாக செயல்பட்டுருக்குன்னு பார்க்குறேன். எண்ணெய் வர்த்தகத்தை டாலரை ஒட்டி தான் இனிமேல் நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடுச்சு அந்த பிராந்தியத்தில். ஸோ அது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மீடியம் டேர்ம் விக்ட்ரி. அந்த டாலர் பொருளாதாரத்தை ஏதோ அவங்களால காப்பாற்றிக்க முடிஞ்சது. ஆனால் இராணுவ ரீதியிலான எல்லா குறிக்கோள்களும் தோல்வி 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 தோல்வி, இதுதான் உண்மை. அதை வந்து புரிஞ்சிக்காம இப்போ அமெரிக்கா வந்து மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பல்வேறு முயற்சிகள், உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பாகிஸ்தானில் உட்காந்து பேசினது ஃபெயிலியர். ரெண்டாவது வந்து சில ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நெருங்கிடுச்சு, ஒப்பந்தத்துக்கு வரோம்னு சொன்னது ஃபெயிலியர். ஸோ எப்பெல்லாம் வந்து ஒப்பந்தத்துக்கு வரோமோ அப்பெல்லாம் இஸ்ரேல் வந்து திடீர்னு எஸ்கலேஷன் அந்த சைட் ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த வாட்டி நீ பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து சைன் போடுறது உறுதின்னு டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே இப்போ இன்னைக்கு நான் பேசுகிற இந்த நிமிஷத்துக்கு டான் கெயின் அவங்களோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், யூஎஸ் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவர் வந்து மனாமால இருக்கார். அதாவது 5th ஃப்ளீட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கார். ஏன் அவருக்கு சேட்டலைட் மேப்பில் ஃபோட்டோஸ் கிடைக்காதா? அவர் பார்க்கணுன்னா அமெரிக்காவில் உட்காந்து பார்க்க முடியாது. அமெரிக்காவுக்கு இருக்க தொழில்நுட்பத்துக்கு போரை வந்து நேரடியாக அங்கே போய் கண்காணிச்சா தான் போரை நிறுத்த முடியுமா இல்லை தொடக்க முடியுமா? ஹீ இஸ் அசஸிங் த சிச்சுவேஷன். ஸோ சிச்சுவேஷன் இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் யூஎஸ். இன்னொரு பக்கம் அரபு நாடுகள் வேற அழுத்தத்தை டேக்கு டே அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்கு. சார் 20-30% சார் அரபு நாடுகளோட பொருளாதாரம் அடி வாங்கியிருக்கு. ஈரானோட பொருளாதாரமும் அடி வாங்கியிருக்கு. ஈரானோட பொருளாதாரம் ஒன்றும் அடி வாங்காமல் இல்லை. அவங்க வந்து 2.5 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு அவங்க வித்துட்டு இருந்தது போயிட்டு இன்னைக்கு வெறும் 29,000 பேரல் தான் விற்கிறாங்க. எண்ணெயை தேக்கி வைக்கிறதுக்கு கிடங்கு இல்லை. ஸோ அவங்களோட எண்ணெய் வர்த்தகமும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த உலக எண்ணெய் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த போரை நிறுத்தியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாருக்கும் உண்டு. ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கும் உண்டு. அடி வாங்கினவனுக்கு உண்டு, அடி கொடுத்தவனுக்கும் உண்டு. ஏன்னா இது தொடர் போரா மாறிடுச்சுன்னா இதுக்கு ஒரு இலக்கு இல்லாத ஒரு போரா மாறிடும். எந்த இலக்கு? எது இலக்கு? குறிக்கோள் என்ன? இலக்கும் குறிக்கோளும் இல்லாமல் ஒரு போரை நீங்கள் தொடர்ந்துட்டே இருந்தீங்கன்னா உயிர் சேதங்கள் வலுக்கும்.
உதாரணத்துக்கு லெபனான் மீது இஸ்ரேல் பண்ணிய தாக்குதல்களில் கிறிஸ்தவர்களும் ஷியா முஸ்லீம்களும் கிட்டத்தட்ட 2000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. போன வாரம் போட்ட 10க்கும் மேற்பட்ட தாக்குதல், ஏவுகணை தாக்குதல், ஈரான் பண்ண தாக்குதலில் ஒரு ஏவுகணை போய் அடிச்சுது நார்த் இஸ்ரேல். ஐஃபாவில் இருக்கக்கூடிய துறைமுகம் பெரிய அளவில் தாக்கப்பட்டுள்ளது. டிமோனா பிளான்ட் பிர்ஷிபால தாக்கப்பட்டுள்ளது. அது இல்லாமல் இஸ்ரேலில் தலைநகர பெருத்த சேதத்தை சந்தித்துள்ளது. நம்ம இதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தா இது ஒரு ஒட்டுமொத்த பிராந்தியத்தையே வந்து அழிவின் விளிம்பு நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ ட்ரம்ப் வந்து முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. காலத்தின் கட்டளையை ட்ரம்ப் ஏற்றுதான் ஆக வேண்டும். காலத்தின் கட்டளை அமெரிக்கா பின்வாங்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டளை. அமெரிக்கா வந்து பின்வாங்கியே தீர வேண்டும். அமெரிக்கா இந்த போரில் தோற்றதாக பகிரங்கமாக வெளிப்படையாக நான் அறிவிக்கிறேன். மற்றவன் அறிவிச்சாலும் அறிவிக்காது. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாலம் அவர்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, ஜெயந்த்.